காசுவனத்தை தேடி தேடி கருப்படைஞ்சு போனாரு. அப்பா இதற்கு கை தட்டீங்க, உங்க அப்பா கை தட்டி அப்பா கைய முடிச்சு நடந்தா இது அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் வீச முடிக்கிறோம். பார்க்கத்தாரு கொஞ்சம் அழுக்காரு விட்டுப்பூர் போலவா அப்பா சிப்பாரு. அப்பா கையை முடிச்சு நடந்தா இது அழகான அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் வீச முடிக்கிறோம். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமே பிரபு சார் அவர்களுக்கு. தந்தையினுடைய பெருமை அப்படி கைத்தட்டலை சாட்சியாக வைத்து இந்த காலத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இந்த இளைய தலைவருக்கு நீங்கள் நல்ல தீர்ப்பு தர வேண்டுமாய் கேட்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு அழகு நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கலாம் அவருக்கு. இந்த காலம் எல்லாமே சரியா தான் இருக்கு, ஏன் நம்ம குறை சொல்லணும், எல்லாவற்றையும் சரியா பாத்துங்க அப்படின்னு. அந்த காலம் சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாட்டுனாவே ஒரு தனி ரசிப்பு தான் எல்லாருக்குமே. அப்படி வந்து அந்த தங்க பதக்கம் வந்து நின்றுச்சுனாவே அப்படி ஒரு மகிழ்ச்சிருவா போறீங்களா. ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு, முல்லைப்பு மல்லுக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு, ஒரு கோடி எண்ணம் ஆசை எண்ணி மின்னி மறைவது உண்டு, ஒரு கோடி எண்ணம் ஆசை எண்ணி மின்னி மறைவது உண்டு. அழகு நடைய பழகும் சிலையை அணைக்க வந்தேனே, இதழ்கள் மொழியும் அமுத மழையில் மிதக்க வந்தேனே. தங்க மதங்கத்தி மேலே ஒரு முத்து பதிந்தது போனே, முத்தப்பட்டு கண்ணங்கடி மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ, நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. நீங்கள் இசை கலைஞர்களுக்கு நீங்கள் மீண்டும் ஒரு முறை கைத்தட்டு கொடுக்கிறோம். ஏன்னா தொடர்ந்து இசை கச்சேரியில வாசிக்கிறத நம்முடைய பேசுறது முத்து முத்தா வாசிச்சிருக்கிறாங்க. இல்லை இல்லை, அந்த காலம்தான் சிறந்தது என்று சொல்ல குறிஞ்சிப்பாடி கவிதா அவர்களை, இசை ஆசிரியர் அவர்களை உங்கள் பலத்த கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறோம். கண்டா பொழுதும் திருநாளு மாடி அழகு செம்மதூளு, அது எங்க அண்ணன் ஆளு. நீ பேச ரைட் சைட்ல வாமா. வாமா, தெரியல மக்கள் தெரியல, அதனால சொல்ல பேச பாடு.
நல்ல ஒரு அரங்கு நிறைந்த கைத்தல் கொடுக்கலாமே. தமிழ்நாட்டிலேயே பட்டிமன்ற பேச்சாளர்களே KP சுந்தராம்பாள் குரல்ல பாடக்கூடிய ஒரே பேச்சாளர் சொன்னா குறிஞ்சிப்பாடி இசை ஆசிரியை கவிதா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல கைத்தல் கொடுக்கலாம். ஆமா என்று எல்லாம் வல்ல முருக பெருமானை வணங்கி ஒரே வயசு கொடுக்கும். சரி இருக்கட்டும், இருந்துட்டு போட்டும். அந்நிய மொழி பேசுகிறவனை என் தமிழன் குருவாக பார்க்கிறான். சுத்த தமிழில் பேசுகிற என்னை மட்டும் குருவென பார்க்கிறான். அப்படிப்பட்ட காலத்துல தான் நம்ம இப்ப இருந்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க வந்ததுல இருந்து அண்ணன் என்ன பண்ணாரு? குறுக்கு சிரித்தவளே குடும்பத்தை கெடுத்தவளே. கரெக்டா பாண்டாரு, உண்மையாதான். பழைய பாட்டு புது பாட்டுலாம் பண்ண குடும்பத்தை தான் கெடுத்தாங்க. சரி, குடும்பம் தான் கெட்டு போகும். நீங்க பழைய பாட்டு பாடி குடும்பத்தை கெடுக்கலாம். தப்பு இல்ல, கெட்டு போ. என்ன அப்படி நாங்க பழைய பாட்டு பாடி அப்படிலாம் கிடையாது நடுவுல. பழைய பாட்டு பாடினாதான் கெடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான். எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். சரி, நீ மட்டும் நீ கொடுத்தா எத்தனை கொடுத்து கெடுத்துக்கிறேன். சரி பரவாயில்ல, நாங்க இருக்கட்டும். இது இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? BSc மேத்தமேட்டிக்ஸ் B.Ed முடிச்சிருக்கேன். BTH முடிச்சிருக்கேன். இறையியல் படிச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர். எத்தனை வெளிநாடுகளுக்கு போயிருக்கீங்க? இது வரைக்கும் 13 வெளிநாட்டுக்கு போயிருக்கிறேன். நெம்மல்ல மட்டும் தான் யாரும் கை தட்டல, எல்லா ஊர்லயும் கை தட்டுவாங்க. அதை சொன்னா தெரியும். அவங்க ஒரு கூட பாக்குறாங்க. இந்த மயம் தேர்வு வண்டி போவான் அவன் பாத்துக்கிறாங்க. சரி, எத்தனை டிவிலாம் நீங்க பேசிருக்கீங்க? இது வரைக்கும் விஜய் டிவி கலக்க போகுது அதுல பேசியிருக்கிறேன். அதுக்கப்புறம் சன் டிவி காமெடி ஜங்ஷன்ல பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லாம கலைஞர் டிவில தில்லுமுல்லுன்ற நிகழ்ச்சியில 100 எபிசோடுக்கு மேல பண்ணிருக்கேன். இப்ப விஜய் டிவில ஒரு சீரியல்ல நடிக்க போறேன். அடுத்த மாசம் சீரியல் வரப்போகுது. ஆமா, நடிச்சிட்டு இருக்கேன் ஒரு சீரியல். அந்த சீரியல்ல நான் நடிப்பேன். ஆமா, நடிங்க, நீங்க நடிங்க. அந்த சீரியல் ஊத்தி போட்டுருவாங்க. சரி சரி சரி, பரவாயில்ல விடுங்க. இவ்வளவு படிச்சிருக்கீங்க, பரவாயில்ல, நல்லா படிச்சிருக்கீங்க, வெளிநாடுலாம் போட்டுருக்கீங்க. இப்ப உங்களுக்கு எல்லா மொழிகளும் தெரியும். இது வரைக்கும் 15 வருஷமா பட்டிமன்ற நடுவரா இருக்கேன். 20 வருஷமா பட்டிமன்ற பேச்சாளரா இருக்கேன். சூப்பர் சூப்பர்ங்க. ரொம்ப அருமையான திறமையான ஒரு நடுவர்கிட்ட நான் பேசுறது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இருந்தாலும் இவ்வளவு பேசுறீங்க, எனக்கு இங்கிலீஷ்ல ஒரு டவுட்டுங்க. இங்கிலீஷ்ல டவுட்? ஆமா, நம்ம புள்ள நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. ஆமா, இங்கிலீஷ்ல ஒரு டவுட்னா சொல்லி கொடுக்க வேண்டியது என் கடமை இல்லையா? நீங்க தான் சொல்லணும். நான் வாத்தியார், நான் கணக்கு வாத்தியார் இருந்தாலும் இங்கிலீஷ் எனக்கு தெரியும். தெரியும், டவுட் தானே? இல்லனா வேணா அங்க போக முடியுமா? அதெல்லாம் போக முடியாது. நீங்க கேளுங்க, இங்கிலீஷ் தான் நான் சொல்லி தரேன். சொல்லுங்க, கேக்கவா? கேளுங்க. ஐ டோன்ட் நோ அப்படினா என்ன? ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது. தெரியாது. என்ன அவ்வளவு படிச்சிருக்கீங்கன்றீங்க? வெளிநாடுலாம் போய் வந்தீங்க. எப்படி தெரியாது உங்களுக்கு பேசுறது? ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது. நீங்க நடுவர் என்ன தீர்ப்பு பண்ணி அவன் அது மீனிங்கா? ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது. தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. என்னத்துக்கு நடுவுல உட்கார்ந்தீங்க? ஏமா அசிங்கப்படுத்தாதமா, வேற என்ன கேளுமா? சரி பரவாயில்லை, அந்த விஷயம் பரவாயில்லை. ஐ நோ அப்படினா என்ன? எனக்கு தெரியும். சொல்லுங்க. ஐ நோனா எனக்கு தெரியும். தெரிஞ்சத சொல்லுங்க. ஐ நோனா எனக்கு தெரியும். என்ன சொல்லுங்க. உங்க தாத்தா யார வயசுதான் எனக்கு தெரியும். சோமையா வாய கலவாதமா, பேசுமா. இந்த வந்ததுல இருந்து அப்படிதாங்க இருக்கு. இங்க பாருங்க, போன் வந்துச்சா? நான் அதை எடுங்கன்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல, விடுங்க. வந்ததுல இருந்து புது பாட்டு நல்லா இருந்தா கேட்க போலாம். நல்லா கேட்டுக்கங்க. இன்னைக்கு வர பாட்டு நாளைக்கு இருக்காது. நான் இன்னைக்கு ஒரு அடுத்த படம் வந்தானே அந்த படத்தை மாத்துவாங்க. ஆனா பழைய பாடல்கள்லாம் என்றைக்கு இன்னைக்கு கேட்டா கூட நினைச்சிருக்குதுல்ல. வந்து உட்காந்துலேருந்து உங்க பாட்டு புது பாட்டு. அண்ணன் உங்களுக்கு புது பாட்டு 4 பாட்டு தெரியறதுக்காக எனக்கு பேச தெரியுங்க. நானும் 4 பாட்டு பாடுவேன். ஆனா புருஷன் மண்டாட்டி ஒரு காலத்துல சண்டை வரும். அந்த காலத்துலாம் புருஷன் மண்டாட்டி சண்டை வந்தா என்ன பண்ணுவாங்க? அந்த காலத்துல லெட்டர் எழுதி போடுவாங்க அப்பாவுக்கு. அப்பா, அன்புள்ள அப்பா அவர்களுக்கு நான் இங்க நலம், நீங்க அங்க நலமா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி போடுவாங்க. நான் நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல என்ன வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தொந்தரவு பண்றாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்கன்னு எழுதி அனுப்போம். ஒண்ணு அப்பா போய் சேர்றதுக்கு இந்த கடிதாசி போய் சேர்றதுக்கு 1 வாரம் ஆகும். 1 வாரம் கழிச்சு அவர் பார்த்து படிச்சுட்டு பொண்ணை பார்க்க வருவார். எப்படி வருவார்? சண்டையை பிடிச்சு வைக்கத்தானே வருவாரு. அப்பாலாம் என்ன பண்ண மாட்டு வண்டி கட்டிட்டு அங்க விளையிற மிளகா, மல்லி, அங்க அரிசி, பலாப்பழம் எல்லாத்தையும் வண்டியில ஏத்திக்கிட்டு ஊருக்குள்ள வருவாரு. வந்து இறங்குவாரு. பொண்ணு வீட்டுல இருந்து இறங்குவாரு. இறங்கின உடனே அப்படியே அம்மா அப்படியே மாப்பிள்ளை வெளியே வருவாரு. வாங்க மாமா அப்படின்னு கூப்பிடுவாரு. மாமனாரை பார்த்து மாப்பிள்ளை. உடனே பொண்ணு பின்னாடி இருந்து அப்பா நீங்க எதையும் கேட்டுறாதீங்க, நாங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டு எதுவும் கேட்டுறாதீங்க. இந்த 1 வாரத்துக்குள்ள அப்ப புருஷன் முன்னாடி சமாதானம் ஆவறது கண்டிஷன் அந்த காலத்துல இருந்ததுங்க. இன்னைக்கு சண்டை வருது. புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை வருது. என்ன வந்த உடனே அடுத்த நிமிஷம் போலீஸ்க்கு போன போட்டு டைவர்ஸ் வந்து நோட்டீஸ் எடுத்து கையில கொடுத்து வீட்டை கையோட எடுத்துட்டு போறாங்கன்னா அது எந்த காலத்துல நடக்குதுன்றீங்க? புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை வரதெல்லாம் சகஜம் தான். அந்த காலத்துல திட்டினாங்கன்னா பயப்படுவாங்க. இப்பெல்லாம் இந்த காலத்துல எப்படி தெரியுமா? இந்த காலத்துல ஒண்ணும் இல்ல, என் பொண்டாட்டிய பார்த்து ஏய் இன்னாடி உனக்கு அறிவு இருக்கா அவ்வளவுதான் கேட்டேன். உடனே அவ கேட்டா உனக்கு அறிவு இருக்கா, ஒப்பனுக்கு அறிவு இருக்கா, மோத்தாளுக்கு அறிவு இருக்கா, உன் தாத்தனுக்கு அறிவு இருக்கா, வாயாவுக்கு அறிவு இருக்கா, செத்து
போன என் தாத்தா பாட்டி எல்லாம் தோண்டி திட்டுறா சார். அவ்வளவு குடும்பம் பண்ற நீங்கெல்லாம். அப்படிதாங்க இருக்குது. இன்னைக்கு நீங்க எல்லாமே வீட்டுக்கு வீடு எல்லா இடத்துலயும் வந்து சிசிடிவி கேமரா வச்சிருக்கீங்க. சிசிடிவி கேமரா வச்சிருக்கீங்க. இந்த காலத்துல அந்த சிசிடிவி கேமரா தவறு நடக்கும். அந்த தவறெல்லாம் கண்டுபிடிக்க அதை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. நிறைய குற்றங்களை வந்து நிரூபிக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல சிசிடிவி கேமரா இருந்துச்சு. என்ன தெரியுமா? எப்படி தெரியுமா? அந்த காலத்துல சிசிடிவி கேமரா யாருன்னா எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆயா தாங்க. இந்த ஆயா அப்படியே பார்த்துட்டே இருக்கும். எங்கே போறா எங்கேயோ வரா, இவ எவன் கூட பேசுறா, முதல்ல கூட்டு கண்டிடானே. தவறு நடப்பதற்கு முன்பே கண்டிக்க வேண்டியது அந்த காலத்துல உள்ளவங்க. ஆனா இன்னைக்கு கேமரா தவறெல்லாம் கண்டிப்பாக சுட்டி காட்டி இப்படி தவறு நடந்தவருக்கு கொலை செஞ்சா பிறகு எல்லா தப்பும் பண்ணி முடிஞ்சாம கேமரா காட்டி கொடுத்து என்ன பார்த்து புண்ணியம்? ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. ஒண்ணும் புண்ணியம் இல்லைங்க. ஒரு காலத்துல எல்லாம் தெருவுல யாரு தெரியுமா சிசிடிவி கேமரா? அந்த ஆயா தான். ஆமா, அது மட்டும் இல்ல. அந்த ஆயா வந்து ஒரு ஆயா ஒரு பாட்டி வீட்டுல இருந்தா ஒரு மருத்துவமே இருக்கிற மாதிரி அர்த்தம். ஒரு பாட்டி வீட்டுல இருந்தா ஒரு வீட்டுல அப்படி இருந்தா அவங்க பெரிய நூலகம் இருக்கிற மாதிரி அர்த்தம். அந்த அட்வைஸ் வரும் அவங்க இருந்தா. ஆமா, நீ வேற எங்க ஆயாவால தான் ஏகப்பட்ட பிரச்சனை எனக்கு உனக்கு தெரியாது. என் முன்னாடி வந்து இந்த பொம்மிஸ் நைட்டிஸ்னு ஒரு விளம்பரம் பார்த்து குடும்ப பொம்பளையாவே உணர்றன்னு ஒரு நடிகை நடிச்சிருப்பாங்க. இவனும் அதை பார்த்து தான் சொன்னா அதே நைட்டி தான் போடணும் அப்படி. அப்ப மத்த நைட்டி போறவங்கன்னா நாதாரி கொடுக்குமான்னு கேட்டேன். இல்ல அந்த நைட்டி தான் வாங்கி தரணும்னா 1500 ரூபாய் கொடுத்து அந்த கம்பெனி நைட்டி ப்ளூ கலர் தான் அவளுக்கு பிடிக்கும். வாங்கி கொடுத்தா என் பொண்டாட்டி ப்ளூ நைட்டியை போட்டுட்டு சும்மா டட்டுக்கு டட்டுக்கு நடக்கிறா, டட்டுக்கு டட்டுக்குன்னு போடுறா, டட்டுக்கு டட்டுக்குன்னு வர்றா. இதை பார்த்துட்டு 80 வயசுல எங்க ஆயா என்கிட்ட ஒரு வாரமா பேசல. இந்த கழிவு ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்னா அது எங்க ஆயா சொல்லுது, உன் பொண்டாட்டி மட்டும் நைட்டி வாங்கி கொடுத்தா எனக்கு ஒன்று வாங்கி தரக்கூட அதை அனுப்பிச்சு. யாரு 80 வயசு கேள்வி. சரி எங்க ஆயா கேக்குதுன்னு அதுவும் ஆசைப்பட்டுதுன்னு சொல்லி அதுவும் அதே கம்பெனி கலர் நைட்டில சிகப்பு கலர்ல எங்க ஆயாவுக்கு பிடிக்கும். அந்த சிவப்பு கலர்ல நைட்டி வாங்கி கொடுத்தேன். இது ஒரு வாரமா எங்க ஆயாவுக்கான சிலிண்டர் கூட தூக்கின்னு வந்தோம். ஏன் தெரியுமா? இந்த கழுவிக்கு அந்த சிவப்பு நைட்டில எதுல கையை விடணும் எதுல கழுத்தை விடணும்னு தெரியாம கையை விடுறதுல கழுத்தை விட்டு இப்படி குத்த வச்சு உட்காந்துச்சு பாரு, மாட்டிக்கிச்சு. இப்படி மாட்டினதுல வீட்டுக்கு சிலிண்டர் தூக்க வந்தவன் இத்தான் காலி சிலிண்டர்னு தூக்கிட்டு போய் குடோன்ல வண்டியில ஏற்றி போட்டான். நான் சொன்னேன் தினேசம் ஆயாடா தினேசம் ஆயாடான்னு கத்த வேண்டியதானே. என்ன கத்தலாம் தாண்டா பேராண்டி வாயை திறந்தேன். என்னமோ சிவப்பு கலர்ல வாயில துருத்து விட்டான் நினைச்சு வெள்ளை கலர்ல. நான் குடோன்ல இருக்கிறவனை கூப்பிட்டு வாடா என்னமோ எங்க ஆயா வாயில துருத்து விட்டேன் என்னடான்னு கேட்டேன். அவன் சொன்னான், அண்ணே எல்லா சிலிண்டருக்கும் சைட்ல கயிறு கட்டி ஒரு மூடி தோணும் ரெகுலேட்டர்னு பேரு, அது எந்த சிலிண்டருக்கு சீட் ஆகல ஆனா அவங்க வாய்க்கு தான் கரெக்டா செட் ஆகுது அப்படின்னா. இப்படி 80 வயசு கேள்வியால பிரச்சனை தான் எங்களுக்கு. அதெல்லாம் கிடையாது. இந்த ஆயா இருக்கிறது என்ன நன்மை தெரியுமா? குழந்தையெல்லாம் உட்கார வச்சு அந்த காலத்துல கதை சொல்லி கொடுத்தாங்க. சரி, கதை சொல்லுவாங்க. அந்த பெரிய பெரிய ராஜா கதைகள்லாம் உட்கார வச்சு நல்ல கதைகள்லாம் நல்ல அறிவு சிந்தனையும் வளரணுன்றதுக்காக கதை சொல்லி கொடுத்தாங்க. இந்த காலத்துல ஆயாக்கு என்ன அப்பா அம்மா ஆயா எடுத்து குழந்தைங்களா ஆயா தாத்தா தேடுதுங்களா? கிடையாது. அப்படி போய் செல்ல எடுத்து கொடுக்குற நீங்க தான் சொன்னீங்க ஊர்ல கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு இதுதான் தெரியும் கதைன்னா. ஆனா அந்த காலத்துல பேர பிள்ளைங்களுக்கு என்ன கதை சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு நரி. சரி, அதோட கதை சரின்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு நரின்னா இந்த நரி போல ஒரு மனுஷன் நம்ம ஊருக்குள்ள வந்துட்டா நம்ம ஊரே வந்து கலவரம் ஆயிடும். அந்த ஊரே கெட்டுச்சு குட்டிச்சாரா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஊர்ல ஒரு கிளாஸ்ன்னு சொன்னாங்க. அடுத்த கதை அப்படின்னா ஒரு ஊர்ல ஒரு கிளாஸ் அதோட கதை க்ளோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஊர்ல ஒரு வந்து இந்த சரக்கு அதாவது மதுபானங்கள் உள்ள நுழைஞ்சிட்டா அந்த ஊரே நாசமாயிடும், க்ளோஸ் ஆயிடும், இறந்து போயிடுவாங்கன்ற அர்த்தம் தான் நடுவு. இந்த ஆயா பத்தி சாதாரணமா சொல்றீங்களே. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகாம பட்டிமன்றம் பேசிக்கிற ஒருவரா சொல்லுங்களா? இந்த ஊர்ல பொண்ணு எடுத்தாலும் சொல்லுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. உங்க மனைவி கல்யாணம் ஆயிடுச்சா? மனைவி கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டியா? நல்லா தானமா வந்த மாதிரியா? நல்லா தானே வந்திருக்கேன். வெயில் ஒரு மாதிரி ஐடியாண்ணா இருக்கும். ஏமா கல்யாணம் ஆயிடுச்சுமா எனக்கு? உங்க மனைவிக்கு? அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்னைக்கு ஆச்சு உங்களுக்கு? தெளிவா பேசுமா, ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, என் முன்னாடியும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்னைக்கு தேதி கேட்டேன். என்னைக்கு? செப்டம்பர் 19 கல்யாணம் ஆச்சு. உங்க மனைவிக்கு என்னைக்கு ஆச்சு? எனக்கு செப்டம்பர் 19, அவளுக்கு ஆகஸ்ட் 30. ஆளை பாடுறாரு. எனக்கும் என் மனைவிக்கும் ஒரே தேதியில் தான் கல்யாணம் ஆச்சு. ஒரே தேதியிலயா? ஆமா. ஒரு மண்டபத்திலயா? ஒரே மண்டபத்துல. ஒரே மண்டபத்துல. அப்படின்னா நான் இந்த மண்டபத்துல அவளுக்கு பக்கத்து மண்டபத்துல ஆவா. எந்த ஊரே அம்மா உனக்கு? என்ன வெள்ளக்காயில வெண்டைக்காய் குழம்பு வச்ச மாதிரி பேசுறீங்க? ஏமா எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஒரே மண்டபத்துல தான் கல்யாணம். ஒரே மண்டபத்துல ஆச்சு. ஒரே தேதியில ஆச்சு. நான் என்ன கேக்குறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க மனைவி ஆச்சுங்களா? இல்லையா? மனைவி கல்யாணம் ஆச்சு நீங்க எப்படி சொல்லணும்? ஓ, அப்படி சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. இப்ப என்ன சொல்லணும்? திருமதி செல்வன் தினேஷ் அவர்களுக்கும் திருநெறி செல்வன் அருள்நெறி செல்விக்கு அலுமினி கூட்டாளுக்கு ஈயம் போஸ்ட் போடணும் சொல்ல முடியும். சரிங்க. இவ்வளவு குழப்பம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கு 3 பசங்க. உங்க மனைவிக்கு? சும்மா சொல்லுங்க, பயப்படாம. சொல்லி விடுவோம். பயப்படாம
நீ சொல்லிட்டு போடுவா என் மாமியார் உள்ள என்ன கொஞ்சம் பேசி அடிப்பானுங்க கம்முனு ஏற்கனவே பொண்ணு கொடுத்த 4 பேர் வந்து சுத்தி நின்னுக்கிறாங்க அதனால பயந்து பேசிக்கிறேன் நான் ஏமா நீ வேற எனக்கு கல்யாணம் ஆகி 3 பசங்க சரி என் பொண்டாட்டிக்கு 3 பசங்க மொத்தம் சேர்த்து 6 பசங்க இல்ல எனக்கும் என் மனைவிக்கும் சேர்த்து 3 பசங்க தான் 3 ஆமா தப்பா சொல்றீங்க கணக்கு கணக்கு டீச்சர் சொல்றீங்க நான் கணக்கு வச்சிருக்கேன் கணக்கு தப்பா பண்றீங்க அப்படியே கிடையாதுமா உங்களுக்கு 3 பிள்ளைங்க நான் ஒத்துக்கறேன் உங்க மனைவிக்கு 4 பிள்ளைங்க இங்க போறது சத்தியமா சொல்றேன் நான் இடி தூக்கி நெஞ்சில போறேன்மா என்ன கற்பூரம் ஏத்துவாங்க ஆரம்பிச்சு சொல்றேன் மாரியாத்தா மேலமா ஆமா ஐயோ இல்லம்மா எனக்கு 3 பசங்கனா என் பொண்டாட்டிக்கு 3 பசங்க தானே அது எப்படி 4 வரும் நடுவரவர்களே கல்யாணத்துக்கு முன்னாடியே அது பெரிய ஆஸ்பத்திரியில கழிச்சிட்டோம் அது வேற விஷயம் அதெல்லாம் பேசக்கூடாது மைண்ட் வைஸ் அதெல்லாம் இல்ல 3 பசங்க தான் எனக்கு 3 அவளுக்கு 3 எனக்கு தெரியல சரி பரவாயில்ல உங்களுக்கு 3 பசங்க ஆத்தோர தெருவுல எப்படி சிரிக்குது பாரு பேசுமா நீ வேற எனக்கு 3 உங்களுக்கு 3 பசங்க இந்த உங்களுக்கு 3 பசங்க தான் நான் சொல்றேன் ஆனா உங்க மனைவிக்கு 4 பசங்க என்ன அர்த்தம் தெரியுமா ஒவ்வொரு மனைவியின் மடியில முதலில் தவழக்கூடிய குழந்தை கணவன் தான் உங்களை சேர்த்து அதாங்க இன்பமே அந்த பொண்ணு வந்தா இந்த செய்தியை கொண்டு வந்து திங்கள் ஒளி திங்களை அந்த திங்கள் ஒளி வேணாம் எனக்கு இன்பம் எனக்கு தெரியாது அது இன்பத்துல தான் வரும் சரி பரவாயில்ல அப்படி தான் ஃபர்ஸ்ட் ரைட் போவோம் இன்பத்துல வரும் அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பளித்திருக்காருல ஒரு நல்ல ஒரு கைத்தறி கொடுக்கலாம் அவருக்கு நன்றினே இந்த பாடல்ல கொஞ்ச நாள் விசவரசம் இருக்கா அவ்வளவு அற்புதமான பாடல்கள் பாட்டு நான் இந்த பாட்டுல கேட்டா நான் என்ன குடும்பம் கெட்டு போயிடுமா ஒரு பொண்ணு புது பாட்டுல பாடுறா பாருங்க நான் சூடானாமோ அப்படின்னு பாடுறேன் அப்படியா என்னங்க இந்த பாட்டு பொண்ணு இந்த பாட்டு என்ன ஆகுது நான் கேக்குறேன் பாடுங்க நான் சூடான மோகினி வைத்தியநாத மாங்கடி நான் சூடான மோகினி வைத்தியநாத மாங்கடி வரியா மாப்பிள்ள வரியா வரியா மாப்பிள்ளை வரியா என்ன தொட்டு கெட்டு போகாம கட்டி கட்டி போகத்த வரியா மாப்பிள்ள வரியா ஏ வரியா மாப்பிள்ளை வரியா ஏ வரியா மச்சானே வரியா நான்
வந்துருச்சு எதுக்கு நசுக்கு உடவுல கட்டணும் போதான் நசுக்கு இதை பாடுறதுக்கு ஒரு பொம்பளை இன்னொருத்தி சின்ன ராசாவே எறும்பு கடிக்குதுன்னா அந்த புடவை கட்டிட்டு தொதிர்த்து கட்டுமா அது என் செல்ல பேரு ஆப்பிள் என்ன சைஸா கடிச்சிக்கோ என்னடா இது வலிப்பு வந்த மாதிரி மே மாசம் 98 பேஜரானே மேஜரானே நாளா நானும் பேஜரானே நீ மே மாசம் 98 வயசுக்கு வந்தா என்ன வரலனா என்ன இதுக்கெல்லாமா சினிமா பாட்டு என்ன சார் புது பாட்டு பெருசா உட்காந்து வாங்க நீங்க இப்படி உதவாத பாட்டெல்லாம் இவ்வளவு பாட்டுக்குது ஆனா நடுவர்களே ஒரு காலத்தெல்லாம் கதை சொல்லி கொடுக்கும்போது பாட்டு பாடும் பொழுது குழந்தைகளுக்கு நல்ல சிந்தனை வரணும்னு பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் உழைத்து முன்னேற வேணும் ஒரு பாட்டு சொன்னாங்க மழை வருது நெல்லு குத்துங்க ஒரு படி அரிசி போட்டு இட்லி சுடுங்க ஏறு ஓட்டுற மாமனுக்கு எண்ணி வைங்க சும்மா இருக்கிற மாமனுக்கு சூடு வைங்கன்னு சொல்லி கொடுத்தது அந்த காலங்க இந்த பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தா என் பிள்ளைங்களுக்கு உழைக்கணும்னு தோணும் இப்போ சும்மா இருக்கிறவங்கள சாப்பாடு போடாதீங்க அவங்க உழைக்க சொல்லுங்க அவங்க சூடு வைங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க ஒவ்வொரு பக்கம் வேலை பார்த்து சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆமா அப்படியான இந்த செய்தி நான் சொல்லிருக்காங்களா இவங்க பாடலாம் எல்லாருமே பிடிச்சல ஒரு செய்தியெல்லாம் நல்லா தான் சொல்றீங்க பொம்பளைங்க தான் பெரிய பிரச்சனை தெரியுமா என்ன பொம்பளைங்க என்ன பிரச்சனை ஒரு பழமொழியில கூட ஆம்பளைங்களுக்கு உரிமை இல்லை தெரியுமா ஒரு பழமொழியில கூட மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரங்க அப்ப புருஷன் அமைத்தா புரோக்கர் கொடுத்த வரமா மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்து வேண்டுமாமா அப்படின்னா பொம்பளையா பிறகு தவம் செஞ்சிருக்கணும்னு சொன்னாங்க அப்ப ஆம்பளையா பிறந்துட்டாங்கன்னா அயோக்கியமா பண்ணிட்டு வரோம் நாங்க தான் புண்ணியம் பண்ணிட்டு வந்துக்கிறோம் அயோக்கியம் பண்றோம் பெண்களும் தெய்வம் ஒண்ணு யார் சொன்னது பேய் யாருக்கு பிடிக்குது பொம்பளைங்களுக்கு அதான் பிடிக்குது உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது பேய்க்கு கூட உங்களை பிடிக்கலங்க யார் சொன்னது அது கூட சேர்ந்தா 13 வருஷம் குடும்பம் நடத்துறேன் அவன் வீட்டுல கேட்டு பாரு எத்தனை வருஷம் அவன் சொல்லுவான் நான் போய் சொல்லி விட்டுட்டு வந்தேன் நீ சொல்லு ஏன் தெரியுமா பொம்பளைங்களுக்கு பேய் பிடிக்குது அவங்க அக்கா தங்கச்சிக்குள்ள 1000 இருக்கும் நமக்கு என்ன இருக்கும் போட்டோம் ஆனா பெண்களும் தெய்வம் ஒண்ணுன்னு ஏன் தெரியுமா சொன்னேன் இந்த கோயில் இருக்குல்ல இந்த கோயிலுக்குள்ள அம்மா இருக்காங்களா அந்த இடத்துக்கு பேர் கருவறை பெண்கள் வயிற்றுக்குள்ள ஒரு கருவறை இருக்கிறதா பெண்களும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொன்னேன் கோயிலுக்குள்ளேயே கருவறை இருக்குது பெண்ணுக்குள்ளேயே கருவறை இருக்குது கருவறை இருக்குங்க கோயில் கருவறையில கும்பத்தை முடிச்சுட்டு பூசாரி படுத்துங்கிறாரு இந்த கருவறையில இப்ப யார் படுத்துங்கிறது அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா உலகத்துல தியாகின்னு சொன்னது ஆம்பளை தான் தெரியுமா யார் நீங்க நாங்கெல்லாம் ஆம்பளை எல்லாம் பொம்பளைய பார்த்த உடனே எப்படி கூப்பிடுறோம் புதுசா பார்த்த உடனே ஹலோ மேடம் ஹாய் எக்ஸ்கியூஸ் மீ நீ கொஞ்சம் பாருங்களேன் எவ்வளவு டீசெண்டா கூப்பிடுறோம் அது ஏன் எல்லா பொம்பளைங்களும் ஆம்பளைங்களை பார்த்த உடனே அண்ணான்னு கூப்பிடுறீங்க உங்க பாசம் நாங்க என்ன கேப்டமா இதே நீங்க ஓச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு மாமா எப்படி போகணும்னு கேட்டு பாரு ஊருக்கு அட்ரஸ் கேட்டா நம்மளால வீட்லயே கூப்பிட்டு விட்டு வருவான் விடுவான் ஆனா வருவானா நான் சொல்ல முடியாது ஏன் ஆம்பளைங்களை புதுசா பார்த்த உடனே அண்ணான்றீங்க இது பாருங்க எங்க கூட பிறந்தா அண்ணன் இல்ல அதனால யார பார்த்தாலும் நாங்க அண்ணா அண்ணன் கூப்பிட்டுக்கிறோம் இது என்ன சகோதரனை ஏத்துக்கிறோம் இது என்ன தப்புங்க உங்களுக்கு அண்ணன் இல்ல அதனால அண்ணன் கூப்பிடுறோம் எங்களுக்கு தான் பொண்டாட்டி இல்ல எங்க பசங்க பொண்டாட்டி கூட ஒத்துக்குவீங்களா இதெல்லாம் தப்புங்க ரொம்ப தப்புங்க பேசி அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க பெண்ணு பொண்டாட்டியை மட்டும் தான் பொண்டாட்டியை நினைக்கணும் சும்மா தெருவுல வந்து யாராவடமா சொல்லுவீங்க தெரியுமா அவன் வச்சுக்கிறானா இவன் இவளை வச்சுக்கிறானா அது போய் வரதுக்குள்ள இவ்வளவு கஷ்டம் போய் வரது தான் தெரியும் அது அவனுக்கு கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாம பேசக்கூடாது நான் பயப்பட மாட்டேன் நாங்க தான் தைரியசாலி ஆண்கள் எல்லாம் பெண்களை பார்த்து ஏன் பயப்படுறீங்க யார் சொன்னது வீட்டுல பின்னாடி கதவு லைட் ஆஃப் பண்ணா கூட நீங்க தான் துணை கூப்பிடுவீங்க ஏங்க கொஞ்சம் வாங்கலாம் லைட் ஆஃப் பண்ணலான்னு ஆம்பளை என்ன போனாலும் எந்த இடத்துல வேணாலும் நின்றுட்டு இருப்பான் தைரியசாலி நாங்க அதெல்லாம் கிடையாதுங்க பெண்கள் தான் தைரியசாலி எப்படி நீங்க ஆண்கள் தைரியசாலி இல்ல பயப்படுறீங்கன்னு எப்படி சொல்லவா நீங்க பொண்ணு பார்க்கும்போது எத்தனை பேர் கூப்பிட்டு போனீங்க நான் ஒரு 10 பேரை கூட்டிட்டு வந்தேன் 10 பேர் ஆமா சரி நிச்சயம் பண்ணும்போது எத்தனை பேர் கூப்பிட்டு போனீங்க 100 பேரை கூட்டிட்டு வந்தோமா கல்யாணம் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் 1200 பேர் வந்தாங்க அதுல 120 பட்டிமன்ற பேச்சாளர் வந்தீங்க ஒருத்தர் கூட மொய் வைக்கல உங்க பேர் எழுதி வச்சுக்கிறேன் நான் எவனுமே மொய் வைக்கல சரி பரவாயில்ல இப்ப பொண்ணு பார்க்கும்போது ஒரு 10 பேரை துணைக்கு கூட்டு போனீங்க எஸ் நிச்சயம் பண்ணும்போது ஒரு 100 பேரை துணைக்கு கூட்டு போனீங்க ஆமா கல்யாணம் பண்ணும்போது 1200 பேரை துணைக்கு கூட்டு போனீங்க ஆனா தாலியை கழுத்துல வாங்குறதுல பெண்கள் நாங்கெல்லாம் சிங்கிளா யாருடைய துணையும் இல்லாத உங்க வீட்டுக்குள்ள வந்தமே இப்ப யாரை பார்த்து யார் கைக்குது பச்சா ஒரு பொம்பளை கூட கை தட்டலையே மாட்டிக்கிறியே இல்ல கொஞ்சம் அசந்துட்டாங்க மெய்மா வந்துட்டாங்க பால்கனி ரசம் சமுத்திரம்பேட்ல இருந்து வந்துட்டுங்க ஓ இந்த ஊர்ல தானா அப்ப சமுத்திரம்பேட்ல இருந்து வந்தவர் எங்க ஆளு பேர நண்பரங்க சரி அவர் இருந்துட்டு போகட்டும் அப்போ என்னது நீங்க யார பார்த்து யார் பயந்துட்டு நாங்க தாலியை பயப்படுறோம் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது யாரா துணை கூட்டி வரோமா நீங்க சிங்கிளா வரீங்க வரங்க உங்களுக்கு பயம்
நாங்க குடும்பம் நடத்துறோம். ஆயா இருக்காங்க கூட்டு வரவா தாத்தா சும்மா தானே இருக்கிறாரு. தாத்தா வராரு, கதிர முட்டா போறாரு, சத்திர முட்டா போறாரு. இருக்கிறாரு எங்க தாத்தா சும்மா தான் இருக்கிறாரு. ஆயா தாத்தாவுக்கு தெரியுமா? வெளியே பேசிட்டு இருப்பாங்க உட்காந்து. நல்லா இருக்கியாமா, சௌரியமாமா, கல்யாணம் பண்ணாங்களா அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. சரி 60 வயசுல தான் முடியும் அவரால் பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா வாழ்க்கைன்னா அப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் வாழ்க்கைன்னா. அதை விட்டுட்டு சும்மா வந்து எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு ஆம்பளைங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாதுமா. அந்த காலம்னா எப்படி சிறந்தது நீங்க சொல்றீங்க? ஏங்க அந்த காலத்துலலாம் இப்ப எங்க பக்கத்துல எங்க தாத்தா ஒருத்தர் டெல்லிக்கு அவங்க பையன் வந்து பேரன் வந்து மிலிட்டரியில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி. டெல்லிக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாங்க. சரி. போயிட்டு இருக்கும்போது நல்லா காத்து அடிக்குது, குளிர் காலமா ஆயிடுச்சு. இந்த ஜன்னலை இழுத்து விடணும் எங்க தாத்தாவுக்கு. இழுத்து விட முடியல. அப்படி ஜன்னலை இழுத்து பார்த்தாரு. இழுத்து விட முடியல. அப்படியே கிட்ட வந்து ஒரு இந்திக்காரன் பக்கத்துல ஒரு சிங்க் உட்கார்ந்தான். என்னன்னு கேட்கும் போது இந்த ஜன்னல் அப்படி இப்படி இழுக்க முடியல, சல்லோன்னு சொல்லிட்டு இந்த சட்டை போட்டு அப்படியே அந்த ஜன்னலை பிடிச்சி இழுத்தாரு, மூடிக்குச்சு. உடனே அந்த வந்து அவரை பார்த்து நம்ம தாத்தாவை பார்த்தாங்க. இந்திக்காரன் சப்பாத்தி சப்பாத்தி அப்படின்னா சப்பாத்தி சாப்பிடுறாங்க. சப்பாத்தி அப்படின்னு சொன்னான். உடனே அடுத்து கொஞ்சம் தூரம் போனாரு. போன உடனே அப்படி கொஞ்சம் தூரம் போனோடனே குளிர் காலம்ல அவருக்கு பாத்ரூம் போகணும். அந்த நேரத்துல பாத்ரூம் கதவை போய் திறந்தாரு. திறக்க முடியல. உடனே இழுத்து பார்த்தாரு. உடனே கிட்ட வந்து இந்திக்காரன் வந்து சலோ அப்படின்னு பாத்ரூம் திறந்து விட்டான். பாத்ரூம் போயிட்டு திரும்பி வந்தாரு. சப்பாத்தி சப்பாத்தி அப்படின்னு சொன்னாங்க. சக்தி இல்ல, நான் தான் சப்பாத்தி சப்பாத்தின்ட்டான் அப்படின்னு சொல்றான். திரும்பி வந்து உட்காந்து என்ன வந்ததுல இருந்து நம்மள மூக்க உடைச்சிட்டே இருக்கான், அசிங்கப்பட்டு இருக்கானே, என்ன பண்ணலாம்னு யோசிச்சாரு. உடனே என்ன பண்ணாரு, இந்த ட்ரெயின்ல இந்த சிவப்பு கலர்ல ஒரு கம்பி தொங்கும்ல, ஆமா அலாரம், ஆமா அத புடிச்சு இழுத்தா வண்டி நின்றும். அதை இழுக்கிற மாதிரி இப்படி இழுக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணாரு. உடனே இந்திக்கார அங்கே இருந்து வந்து சலோ அப்படின்னு புடிச்சு இழுத்தா பாருங்க, ட்ரெயின் நின்னு போச்சு. ட்ரெயின் நின்ன உடனே கொஞ்ச நேரத்துல டீச்சர் வந்தாரு. 4000 ரூபாய் ஃபைன் போட்டுருப்பாரு. அதேதான் டீச்சர் வந்து என்ன யார் இழுக்குதுன்னா நம்ம அம்மா தாத்தா அப்பா சொன்னாரு. டேய் இவன் தான் இழுத்து விட்டான்னு சொன்னாரு பாருங்க. அப்ப வந்து ஃபைன் கட்டுறாங்க, 5000 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்தாரு பாரு. கொடுத்து அப்ப நம்ம தாத்தா சொன்னாரு பழைய கஞ்சினாரு. பழைய சப்பாத்தி போனா உடம்புதான் வளரும், பழைய கஞ்சி சாப்பிட்டாதான் புத்தி வரும்னு சொல்லி அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல. சாதாரண விஷயம் இல்லைங்க. எங்க தாத்தாவை பார்த்தா சாதாரணமா சொல்லிட்டீங்க. 2 பணக்கார முதலாளிங்க ஒரு தெருவுல பேசிக்கிட்டாங்களாம். 2 பணக்கார முதலாளிங்க, நான் தான்டா பெரிய அறிவாளி முதலாளி. இன்னொரு முதலாளி, நான் தான் அதை விட பெரிய அறிவாளி பெரிய பணக்காரன். எப்படி சொல்ற? நான் ஒரு முட்டாள வேலைக்கு வச்சுக்கிறேன், அதனால நான் தான் அறிவாளி பணக்காரன்னு அந்த தாத்தா சொன்னாராம். இன்னொரு முதலாளி, அதை விட நான் பெரிய அறிவாளி பெரிய பணக்காரன்னா நான் ஒரு அடிமுட்டாள வேலைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னாராம். எப்படி ப்ரூவ் பண்ணுனாங்களாம். 2 பேரும் அவங்க வேலைக்காரனை கூப்பிட்டாங்க. டேய் வாங்கடா. 2 வேலைக்காரனை வந்து சொல்லுங்க ஏச்சமா. முதலாளி அவங்க வேலைக்காரனை பார்த்து, இந்தாடா 10 ரூபாய், பர்ஸ்ல இருந்து 10 ரூபாய் கொடுத்து போயிட்டு ஆடி கார் ஒண்ணு வாங்கிட்டு வானாராம். சரிங்க ஏச்சமான்னு தலையாட்டினே போனானா. பாத்தியாடா 10 ரூபாய் கொடுத்து ஆடி கார் வாங்க சொல்றேன், தலையாட்டின போறான் பார். இந்த முட்டாள வேலைக்கு வச்சிருக்கிறதுனால தான் நான் பெரிய அறிவாளி பெரிய பணக்காரனான முதலாளி. 2வது முதலாளி, இப்ப பாரு ஏன் வேலைக்காரனை கூப்பிடுற, டேய் இங்க வாங்கடா. உடனே அந்த வேலைக்காரன் வந்தானா. சொல்லுங்க ஏச்சமா. வீட்டுல போயிட்டு நான் இருக்கிறதா பாத்துருவான் அப்படின்னாரா. சரிங்க ஏச்சமான்னு தலையாட்டினே போனானா. பாத்தியாடா நான் இங்க உட்காந்துட்டு வீட்டுல இருக்கிறேன்னு சொல்றேன், தலையாட்டு போறான் பார். இந்த மாதிரி அடிமுட்டால வேலைக்கு வச்சிருக்கிறதுனால தான் நான் பெரிய அறிவாளி பெரிய பணக்காரனாரா. வெளியே வந்தாலும் 2 வேலைக்காரன் 2 பேரும் சொன்னானா, என் முதலாளிக்கு அறிவே இல்லடா. அவன் என் முதலாளிக்கு சுத்தமா அறிவே இல்லடா. எப்படா சொல்ற? ஏண்டா அந்த ஆள் 10 ரூபாய் கொடுத்து ஆண்டிக்கார் வாங்க சொல்றானே, அதுல என்ன வேணா நியாயம் இருக்குதா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடல் லீவுன்னு அவனுக்கு தெரியாதே. உடனே அவரு என் முதலாளிக்கு சுத்தமா அறிவில்லடா. எப்படா சொல்ற? ஏண்டா அந்த ஆள் அவன் உட்காந்துக்கிட்டு அவன் வீட்டுல இருக்கிறவனான்னு போய் என்னை பார்க்க சொல்றானே, அவன்கிட்ட தான் செல்போன் இருக்குது, அவனே போன் பண்ணி அவன் வீட்டுல அவன் இருக்கிறானா இல்லையான்னு கேட்க கூடாது. அவரே பரவாயில்ல, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும்னு அன்னைக்கே பட்டுக்கோட்டை சொன்னாரு சார். அதான் வளர்ச்சி. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவனுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. ஆசையோடு ஈன்றவனுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நானும் ஒரு பாடம் தர வேண்டும், காலம் தரும் சுழற்சி. உன் நரம்போடு தான் திங்கி வளரணும் தன்மான உணர்ச்சி. சின்ன பயலே சீருகேளடா, நான் சொல்ல ஒரு வார்த்தை நல்லா பின்னி பாருடா, நீ பின்னி பாருடா. ஒரு நல்ல கைத்தறி கொடுத்திருக்கலாம். இதுதான் அருமையான அந்த காலம். அப்போ இப்ப நடக்கக்கூடிய விஷயத்தை அப்பவே சொன்னாங்க பாட்டுல, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னாங்க.
எல்லாம் தெரியும், எல்லாம் ஒரு சாமியா சொன்னாரு. ஆ. ஆனா கேமரா இருந்தது தெரியல. அவருக்கு தெரியலப்பா, மாட்டிக்கினாரு. ஆமா 2000 கோடி. ஆமா அதுக்கு காரணம் மாட்டினதுக்கு ஒரு லேடி. அத காலி பண்ணது ஒரு சீடி. உள்ள ஒருத்தர் கேமரா வச்ச மாதிரி அவன் தான் செம்ம கேடி. அவங்க தான் ராஜீவ் காந்தி நம்ம அக்யூஸ்ட் இருக்காங்க அந்த மாதிரி கேடி. இந்த செய்தி வந்து அந்த கால பாட்டிலே கொடுத்தாங்க. எப்படி? ஓமுருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே உத்தாச்ச உன்னையெல்லாம் ஆடுவீங்க. ஓமுருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே உத்தாச்ச உன்னையெல்லாம் ஆடுவீங்க. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாற்றி கொண்டாட்டம் போடுவீங்க. பொய்மை எப்போதும் போக்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் போக்குவதும் இல்லை. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றம் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நம்ப உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. நடுவரே அந்த காலத்துல அதே மாதிரி நேராவுல ஆயா சுட்டாங்கன்னு சொல்லி ஆயாவுல வடை சுட்டாங்க. தொலைநோக்கு பாவையா அந்த காலத்துல விஞ்ஞான சிந்தனை விதைத்ததே அந்த காலத்துல தானே. ஆயா வடை சுட்டாங்க, நிலாவுல ஆயா வடை சுட்டாங்க சொல்றது அந்த காலம். ஆமா, அந்த சிந்தனையை கொண்டு வந்து நிறைவேற்றணும்னு நாங்க சிந்திச்சதுனால தான் இந்த காலத்துல போய் நிலவுல 88 நாள் வாழ்ந்துருக்காங்க. சொன்னா இது புரியுதா வில்லியம்? எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. நிலாவுல வடை சுட்டுன்னு சொன்னது வேணா உங்க காலம். ஆமா, ஆனா இந்த காலம் எப்படி தெரியுமா? எல்லா நாட்டு கொடியிலையும் நிலா இருக்கும். ஆனா அந்த நிலாவிலேயே என் இந்திய நாட்டு கொடி இருக்குன்னு நிலவின் தென் துருவத்துல கொடி நட்டிய சந்திராயன் 3 உருவாகினது இந்த காலம். அதுதான் நானும் சொன்னேன். அந்த காலத்துல நீ விதைத்ததுதான் நீங்க உழைஞ்சு மேல வந்துட்டுன்னு சொல்றேன். அவங்க விதைச்சிட்டு தண்ணி பாய்ச்சினாங்களாங்காட்டியும் அப்படியே வந்துருச்சான் மேல. உண்மைதாங்க. ஆனா காதல் செய்தி ஒரு கணவன் மனைவி பேசிக்கணும்னா கூட ரொம்ப நாசுக்கா அழகா பேசிக்கிட்டாங்க தெரியுமா? எப்படி தெரியுமா? சொல்லித்தாருங்கள் சொல்லி பாருங்கள் பாடல்ல வரக்கூடிய காட்சி எம்ஜிஆர் குடிக்கிற மாதிரி நினைக்கணும். எந்த படத்திலையும் குடிக்கிற மாதிரி காட்சியை வைக்க வேண்டாம். அப்படி இந்த பாடல்ல வந்தது கூட அந்த சரக்கு எடுத்து அப்படி பின்னாடி ஊத்திட்டு குடிச்ச மாதிரி நடிக்கிறது தாங்க அந்த காலத்து படங்கள். தமிழ் சினிமாவிலேயே கடைசி வரைக்கும் தான் நடித்த திரைப்படங்கள்ல புகை பிடிக்கிற மாதிரியும் சரக்கடிக்கிற மாதிரியும் நடிக்காத ஒரே நடிகர் சொன்னால் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். அவர் மட்டும்தான். அவரை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா அதே மாதிரி நான் இருக்கணும் நடிச்சவர் யாருன்னா மக்கள் நாயகன், மக்கள் மொழி நாயகன் ராமராஜன் அவர்கள் அதுக்கப்புறம் நடிச்சாரு. அவர் பார்த்து இன்னைக்கெல்லாம் ஹீரோ வரும்போது பீர்ல இட்லியை சோறாக்குறான், பீரை மோராக்குறான், பொயிண்டி தயிர் ஆக்குறான். அப்படி சரக்கு அடிக்கும் போது வந்தாதான் அவர் ஹீரோ. வரும்போதே அப்பெல்லாம் குடிச்சா, பீடி குடிச்சா, கஞ்சா அடிச்சா, முடி வெட்டாம, குளிக்காம, அழுக்கா இருந்தா அவனையெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? பொறுக்கின்னு சொல்லுவோம். கரெக்டா? இந்த மொத்த பொறுக்கி தெரிஞ்சு நீங்க பண்றவன் பேர் தான் ஹீரோ. அவர் வரும்போதே சரக்கு அடிச்சுட்டு தான் வருவார், அவர் குடிச்சிட்டு தான் வருவார். அவர் காமிச்சுக்கும் போதே அவர் பீடி சிகரெட்டோட தான் காமிப்பாங்க. அணக்கேடு போடுவாங்க. புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானது. அந்த கருத்தை ஏன்டா அவங்ககிட்ட கொடுக்குறீங்க? யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த மாதிரி ஏடுகட்ட சினிமா கூட இன்னைக்கு மாறி இருக்குது. ஆனால் அந்த காலத்துல அப்படி இருந்ததுன்னு சொல்றேங்க. நிறைவாக இந்த காலத்துல ஒரு 3 என்ற ஒரு படங்க. 3 தனுஷ் பொண்டாட்டி எடுத்துச்சு. ஆமா, 3 பெரிய அது எல்லா நடிகரும் பெரிய நடிகர் தான் வந்து நடிச்சிருக்காங்க. 3 என்ற படத்துல தனுஷ் நடிச்சிருக்காரு, ஐஸ்வர்யா நடிச்சிருக்காங்க, கமலஹாசன் பொண்ணு நடிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா டைரக்ஷன் பண்ணி கமலஹாசன் பொண்ணு 3 பெரிய நடிகர்களோட பிள்ளைகள நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல கல்யாண காட்சி வச்சிருப்பான். நம்ம காலத்துல அந்த காலத்துல என்ன கல்யாண காட்சி படத்துல காட்டணும்னா என்ன காமிப்போம்? தட்டுல தேங்காய் இருக்கும், பூ இருக்கும், மாங்கல்யம் இருக்கும். அதை காமிப்பான் முதல்ல தாலி கட்டணும்னா. அந்த காட்சியில என்ன வச்சிருப்பா தெரியுமா? சரக்கு பாட்டில் இருக்கும்.
அது பக்கத்துல தாலி இருக்கு. ஓ சரக்கு பாட்டில் இருக்கும். சரக்கு பாட்டில காமிப்பான், தாலியை காமிப்பான். சரக்கு அந்த தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எல்லாரும் சரக்கு எடுத்து குடிக்கணும், அப்புறம் தான் தாலி கட்டணும். இப்படிப்பட்ட காட்சிகளை படமாக்கப்படுறத இந்த காலங்க குடிக்கணுங்க. ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஊரு காயா நான் இருக்கேன். ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஊரு காயா நான் இருக்கேன். ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு. ஆமா. அம்மா என்ன வராங்களா? ஊறுகாயாக்குறாங்க. இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டுதான் பொண்டாட்டி கனவை நினைவேத்துறதுனா ஒரு சிறந்த கணவன் கிடையாது. ஆமா. கரெக்டானே? அண்ணா கரெக்டானே? ஆமா. எனக்கு தெரியும், ஃபிளார் எனக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய அவருக்கு தான் தெரியும். தெரியும். இந்த பாருங்க, எல்லாரும் தெரியும், எல்லாரும் ஜோதிடனுக்கும் தெரியும். பொண்டாட்டினுடைய கனவை நிறைவேற்றுறது தான் ஒரு சிறந்த கணவன் கிடையாது. கரெக்டானே? இதெல்லாம் தப்பு இருக்கா? இதெல்லாம் தப்பு இருக்கா? உங்களுக்கு அதெல்லாம் டவுட் இருக்கா? யாருக்கு டவுட் இல்ல? பொண்டாட்டியோட கனவை நிறைவேற்றலாம் நினைச்சேன். போன மாசம் என்னைய கட்டி வச்சு உதைக்கிறா தெரியுமா? ஏன் என்ன பண்ணீங்க அப்படி? என் பொண்டாட்டி என்ன கனவு கண்டுக்கிறா? எங்க பக்கத்து வீட்டுக்காரர் நான் இட்டுன்னு ஓடி போற மாதிரி கனவு கண்டுக்கிறா. அதை நிறைவேற்றலான்னு அந்த அம்மாவை கூட்டு நான் கார்ல ஏத்துனா மாட்டிக்கிட்டேன். கட்டி வச்சு ஒதுக்கிறாங்க. இது தப்பா? நான் கனவை நிறைவேற்றதான் நினைச்சேன். இது தப்பா? தப்பே இல்ல. இன்னும் நான் என்ன கூப்பிட சொல்லுங்க, நானும் வந்து சொல்லி கொடுத்துறேன். வண்டியில அது தப்பு. அப்பா பட்ட கடனை யார் அடிக்கணும்? அப்பா பையன் தான் அடிக்கணும். அப்பா பட்ட கடனை யார் சார் அடிக்கணும்? பையன். அப்பா பட்ட கடனை யார் சார் அடிக்கணும்? பையன் அடிக்கணும். ஆமாங்க. கரெக்டானே? இப்ப நான் வாங்கின கடனுக்கு இஎம்ஐ கட்டி என் வீட்டு வாசல்ல வரேன், என் பையன் தான் அடிக்கணும். எல்லாம் என்கிட்ட வந்து டியூ கட்டுன்றான். இதை கேட்டா நம்மள பிரச்சனைன்றாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பாண்டிச்சேரியில வீடு கட்டி குடும்பம் போடாங்க. 1.5 கோடி ரூபாய் வீடு கட்டியிருந்தாரு. அவர் வீடு குடும்பத்துக்கு நான் போயிருந்தேங்க. ஹால்ல ஏசி, பாத்ரூம்ல ஏசி, கிச்சன்ல ஏசிங்க, டைல்ஸ், மார்பிள்ஸ், ராஜஸ்தான்ல இருந்து டைல்ஸ் அடிக்கிறாரு. அப்படியே ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பர்மா தேக்குல கதவு எல்லாத்தையும் சூப்பரா செஞ்சு வச்சிருக்கான் ஃப்ரெண்டு. வீடு 1.5 கோடி ரூபாயில அவ்வளவு அருமையா வீடு கட்டியிருக்கிறாரு. ஆனா வீட்டு ஹால்ல சோபா போட்டுருக்கான தவிர உட்காந்து டிவி பார்க்கறதுக்கு ஒரு டிவி வாங்கி மாட்டல. எனக்கு கோவம் வந்துச்சுங்க. என்னடா 1.5 கோடி ரூபாயில வீடு கட்டிட்டு ஃப்ரெண்டுன்ற யார்கிட்ட சொல்லிருக்க கூடாது? நான் ஒரு 50 இன்ச் டிவி வாங்கி வந்து கொடுத்துருப்பேன். ஹால்ல உட்காந்து பாக்கிறதுக்கு ஒரு டிவி இல்லையா மச்சான்? 1.5 கோடி ரூபாயில வீடு கட்டினு கேட்டேன். அது என் ஃப்ரெண்டு சொன்னா, வாய முடுறா கும்பி. பசங்க ரெண்டு பேரும் பப்ளிக் எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னு. ஓ அப்படியா? என்ன எக்ஸாம்? ஒருத்தன் 10th, பொண்ணு 12th அப்படின்னா. ஓஹோ, ஸ்டேட் எக்ஸாம், போர்டு எக்ஸாம் படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது டிவி பார்க்க கூடாதுன்னு டிவி வாங்கி மாட்டலையே, சூப்பர் மாப்பிள்ளான்னு கை கொடுத்துட்டு, ஆமா போர்டு எக்ஸாம் படிக்கிறாங்க அந்த பசங்க எங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் பக்கத்து வீட்டுல டிவி பார்க்க போயிடறாங்க. அது பருத்தி மூட்டை குடன்லயே இருந்திருக்கலாம். அப்போ எந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம்ன்றதே இன்னைக்கு பல பேருக்கு தெரியல. ஆனா அந்த காலத்து ஆளுங்களுக்கும் இந்த காலத்து ஆளுங்களுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? என் நண்பன் தனியே தான் சொல்லுவான் அடிக்கடி. அந்த காலத்து ஆளுங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குல்லண்ணே, ஒரு அனுபவம் இருக்கும். இந்த காலத்து ஆளுங்களுக்கு அது அனுபவம் இருக்காது. இந்த பசங்க எல்லாம் சின்ன வயசுல விரல் சூப்பர் பழகிறாங்க தெரியுமா? விரல சப்பிக்கிட்டே இருப்பாங்க. 4 வயசு 5 வயசு வரைக்குமே விரல் சப்பிக்கிட்டே இருப்பான். அந்த 4 வயசு வரைக்கும் விரல் சப்புற பையன் ஒருத்தன் மெட்ராஸ்ல அவன் பையனை கட்டி கொடுத்துக்கிறாரு. மெட்ராஸ்ல அவன் பையன் ஐடி கம்பெனில வேலை செய்யறான். பையன் மருமக வேலை செய்யறாங்க. ஊர்ல இருந்து தாத்தா போறாரு. இங்க ஊர்ல இருந்து தாத்தா ஊருக்கு போறாரு. போத்தா அந்த பேரன் என்ன பண்ணிருக்கான்? வாயில விரல சப்பிக்கிட்டே இருக்கான். வாயில விரல சப்பிக்கிட்டு அந்த டவுசர் இப்படி கையில பிடிச்சுனே இருக்கிறான். டவுசரை கையில பிடிச்சிக்கிறான், வாயில விரல வச்சுனே இருக்கிறான். இப்படி பிடிச்சுனே தான் பாருங்க. இப்படி பார்த்த உடனே இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம்னு அவங்க பெத்தவங்க டெக்னாலஜி, உங்களை மாதிரி டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி, பையன் விரல் சூப்புறதை விட மாட்டான்னு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம்னு கூட்டிட்டு போறாங்க. தாத்தா பார்த்தாரு ஊர்ல இருந்து போனவர். எதுக்குப்பா என் பேரனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறீங்க? இல்ல அவன் விரல் சூப்பிக்கிட்டே இருக்கிறான், அது ஏதோ பிரச்சனையா இருக்கும், ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கணும்னு போறோம், ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா. ஏடா விரல் சூப்புறதுக்கான குழந்தைய வந்து நீ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போற? அவனுக்கு எங்கடா துணி தைக்கிறீங்கன்னு கேட்டார். தான் அந்த தெருவில் இருக்கிற டெய்லர் கடையில தான். வாடா அப்படின்னு டெய்லர் கடை கூட்டிட்டு போனார் அப்பா. கூட்டிட்டு போயிட்டு அவன் இடுப்பு அளவை விட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு டவுசரை தைச்சார். உள்ள எதையும் போடாம டவுசரை தைச்சிட்டு, டவுசரை 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தா இடுப்புல போனானா அவன் டவுசரை கீழே விடும். இடுப்புல போட்டு மாட்டி விட்டாமா டவுசரை. டவுசர் கீழே வந்த உடனே வாயிலிருந்து விரல எடுத்து டவுசரை பிடிச்சிக்கணும். உடனே தாத்தா சொன்னார், இதுக்காடா 150 ரூபாய் டெய்லர் கிட்ட டவுசர்ல முடிச்சேன், ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தா 5000 ரூபாய் தீட்டி இருப்பான் டாக்டர்னு. அனுபவம் மிக்கவர்கள் அந்த காலம். இன்னைக்கு எதை எடுத்தாலும் கௌரவம் நினைக்கிறது தான் இந்த காலம். வாங்க நிறைவாக நடுவர்களே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். இப்ப எங்க ஊர்ல குறிஞ்சிப்பாடியில நானு குறிஞ்சிப்பாடியில இருந்து பஸ் ஏறி நான் கடலூர் போயிருந்தேன். குறிஞ்சிப்பாடி பக்கத்துல கொட்டவெளின்னு ஒரு ஊர். ஆமா, கடலூர் போறது குறிஞ்சிப்பாடி வந்தாலும் பஸ் ஏறி என்ன படிக்க வர பஸ்ல ஏறி இப்படி போயிட்டு இருந்தேன். இடையில குள்ளஞ்சாவடின்னு ஒரு ஸ்டாப் இருக்குல்ல,
அந்த ஸ்டாப்ல நரிக்குறவர்கள் 2 பேர் ஏறினாங்க. ஏறினோடனே கண்டக்டர் சொல்றாரு, தாங்க நீங்க எல்லாம் ஏறாதீங்க, நீங்க ஏறாதீங்க, ஏன் எங்களை ஏற வேணாம்னு சொல்றீங்கன்னு கேட்கறாரு நரிக்குறவர். உடனே அவங்க சொல்றாரு, இந்த கண்டக்டர் நீங்க ஏறினா யாருக்கு சீட்டு ஏற மாட்டேங்க, பக்கத்துல வந்து உட்கார மாட்டாங்க, ஏன் அப்படி சொல்றீங்கன்னா அப்படின்னு முடிச்சுட்டு வந்து ஏறி வந்து உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்ததுக்கு அந்த நரிக்குறவர் பார்த்து கண்டக்டர் பார்த்து சொன்னாரு, ஹலோ ஹரே சாமே, ஹரே சாமே, ஏன் சாமி யார வேணாம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன் சாமி யார வேணாம் சொல்றீங்க, நீங்க ஏறினா யாரும் ஏற மாட்டாங்க அப்படின்னு கண்டக்டர் சொல்றாரு. நீங்க ஏறாதீங்கன்னாங்க. ஆமா, நீங்க ஏன் சாமி நீங்க வந்து ஏறினா யாரும் ஏற மாட்டாங்க, நீங்க வந்து பிஏ படிச்சிருக்கு, பிஎஸ்சி படிச்சிருக்கு, எம்ஏ படிச்சிருக்கு, எம்எஸ்சி படிச்சிருக்கு, ஆனா நீங்க பிஏ படிச்சிருக்கு, பிஎஸ்சி படிச்சிருக்கு, எம்ஏ படிச்சிருக்கு, ஆனா நீங்க காந்தி சுடுது, ராஜீவ் காந்தி சுடுது, இந்திரா காந்தி சுடுது, நாங்க பிஏ படிக்கல, எம்ஏ படிக்கல, பிஎஸ்சி படிக்கல, ஆனா நாங்க குருவி சுடுது, கொங்கு சுடுது அப்படின்னு சொன்னாரு. கண்ணத்துல அப்படிப்பட்ட கண்ணத்தை அந்த நரிக்குறவர் இனம் இது வரைக்கும் விபச்சார வழக்கில் ஈடுபடாத ஒரு இனம்னா நரிக்குறவர் தாங்க. இந்த செய்தி வந்து கொண்டு வந்து நாகரிகமா அப்ப அந்த பழைய பாடல்ல வச்சாங்க தெரியுமா, அவங்க நான் எப்படி குடும்பம் பண்றாங்கன்றத அழகா வச்சாங்க. ஊரு விட்டு ஊர் மாறி போகுது, ஆனா மக்களாட்ட பேரி விட்டு போக மாட்டோம், எல்லோருக்கும் நல்லவரா இருப்போம், எங்க கொள்கையிலே எல்லாரும் வாழ மாட்டோம், நரி போவதினாலும் போகுது, ஆனா நரி போதவங்களை செய்ய மாட்டோம், பாசிமணி ஊசி எல்லாம் போகுது, ஆனா காசுக்காக வாழத்தை எரிக்க மாட்டோம், புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுக்கே நல்ல பாட்டு படிக்க பாடுவாடிதானுக்கே, புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுக்கே நல்ல பாட்டு படிக்க பாடுவாடிதானுக்கே, நமக்கு மாட்டியாரோ, நமக்கு மாட்டியாரோ, நமக்கு மாட்டியாரோ, ஏ சிட்டி, ஏ சிட்டி. நல்ல ஒரு அருமையான கைத்தறல் கொடுக்கலாம். ஆகவே ஒரு காலத்தெல்லாம் கூழ குடிச்சவங்க ஏழை, சோறு சாப்பிடலாம் பணக்காரன். சரி. இன்னைக்கு கூழ குடிக்கிறவங்க எல்லாம் பணக்கார, சோறு சாப்பிடலாம் ஏழை. ஏன்னா சுகர் வந்து போச்சு. அந்த காலத்துல சுகர் இல்ல, பிபி இல்ல, என்ன ஒரு வேளை சமைச்சு 3 வேளையும் சாப்பிட்டாங்க. இப்ப காலையில இததான் சாப்பிடணும், மதியம் இததான் சாப்பிடணும், நைட்டு இததான் சாப்பிடணும் அப்படின்னு ரெசிபி கொடுத்துறாரு டாக்டர். இப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்துகிட்டு உட்கார்ந்த இடத்துல வேலை செஞ்சு உடம்பை கெடுத்துக்கிட்டு 100 வயசு வரைக்கும் வாழாம 50, 40 வயசுல 30 வயசுல 25 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து என் தம்பி இறந்துட்டான். சாப்பாடு உணவு முறை சரி. 25 வயசுல என் தம்பி இறந்துட்டாங்க, ஆமா, ஹார்ட் அட்டாக். இது யாரும் நம்ப முடியாத விஷயம். ஏன்னா அந்த கால உணவு முறை எதுவும் சரியாது. அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு அருமையான கைத்தறல் கொடுக்கும். இந்த காலம் நல்லா இருந்துச்சுங்க. உண்மையிலே அது கேட்கும் போதே சந்தோஷமா தான் இருக்குது. பழைய சோறு அப்படி நைட்டு குழம்பு வச்சு அந்த பழைய சோறு பிணைஞ்சு அம்மா கொடுப்பாங்க. அந்த சாப்பாட்டு ஈடு இணை இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஹோட்டல்ல நமக்கு கிடைக்குமா யோசிச்சு பாருங்க. அந்த மீன் குழம்பு நைட்டு வச்சத அப்படி இருக்கும் சாப்பாடு. உண்மையிலேங்க தக்காளி சோறு கூட பிரியாணி மாதிரி செய்வாங்க எங்க அம்மா. ஆனா பிரியாணியவே தக்காளி சோறு மாதிரி தான் செய்வாங்க பொண்டாட்டி. எங்க அம்மா செஞ்சாங்கன்னா மூக்க பிடிக்க சாப்பிடலாம், என் பொண்டாட்டி செஞ்சாங்கன்னா மூக்க பிடிச்சிட்டு தான் சாப்பிடணும். ஏன்னா எங்க அம்மா வந்து இந்த அம்மியில சட்னி அரைப்பாங்க. அம்மியில தான் அந்த தேங்காய் வச்சு அரைச்சி அம்மியில தான் சட்னி அரைப்பாங்க. ஒரு 4 இட்லி சாப்பிட்றேன் நான், இன்னொரு 2 இட்லி சேர்த்து சாப்பிடலாமான்னு இருக்கும். இன்னைக்கு எல்லாத்தையும் மிக்சியில போட்டு சும்மா கோயா நடிக்கிற சிந்தி போட்ட ஊடுமுக்கு மாதிரி இருக்குது. அந்த சட்னி எடுத்து வாயில வச்சா தொண்டையில இறங்குமா? அது சூட்டுக்கு குழப்பம் ஆகி போது 1/2 மணி நேரத்துல கெட்டு போகுது. அப்போ சட்னி சொல்றப்பெல்லாம் இனிமே ஊடுமுக்கு தான் உனக்கு ஞாபகம் வரும். அப்போ வாழ்க்கையில இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னா அந்த காலம் சிறந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை இந்த காலம் என்று சொல்ல அரியலூரில் இருந்து வந்திருக்கிற பவித்ரா அவர்களை உங்கள் பலத்த கைத்தட்டோடு அது யார் இந்த தேவதைனா அவருக்கு யார லவ் பண்ணுதோ அவர் தான் அதுக்கு தேவதை. இந்த மாதிரி எல்லாம் நீ வந்து மோசமா இருக்காதடா தம்பி, கெட்டு போயிட்டு நீ ரொம்ப ரூபன் கூட சேராத, நீ பேசுமா. முக்கணியே முப்பாடே மூவாத முத்தமிழே, சொக்கனது மாநகரை சூழ்ந்த பெருந்தேரே, இத்தரை சூரியனே எங்கள் உயிரமுதே, சித்திரை மா குடும்பம் சீராட்டும் தாய்மொழியே, எம்மொழிக்கும் மூத்தவளே என்றும் இருப்பவளே, பண்புணர்த்தும் ஆசானே பார்வோற்றும் தேனூற்றே, கண்ணே நீ ஞாழக்கனி அன்னை தமிழே, உன்னை வணங்கி என் பேச்சை தொடங்குகிறேன். இனி
நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கக்கா. மாடி மேல இருக்கிற அக்கா, கீழ இருக்கிற ஆடியோ நான் முதல் கொண்டு கைதட்டல் கையை தட்டுனேன். சரிதான். என்ன பேச்சு சார் வந்து பயங்கரமான பேச்சு. அந்த காலம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி அந்த காலத்துல எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்து தெரியுமா? நான் என்ன கேக்குறேன், 3/4 மணி நேரமா முக்கி முக்கி அந்த காலம் பேசுனீங்களே அக்கா. சரி, இந்த நடுவர்களே நடுவுல இல்லாம நடுத்தரல இருக்காரு. போனாலும் போவாரு இந்த பட்டிமன்றத்துக்கு அப்புறம். எல்லாம் கூட்டம் போனா அனுப்பிடுவீங்க. உங்களை கூட்டம் போனா 4 ஊர் கூட்டம் போனா அனுப்பிடுவீங்க. என்ன பேச்சு சார்? நீங்க ஒரு கோட்டு போட்ட கோதுமை அல்வா மாதிரி இருக்கீங்க. கோட்டு போட்ட கோதுமை. ஆமா. கும்பலா குமிச்ச கொழுக்கட்டை மாவு மாதிரி இருக்கீங்க. கும்பலா குமிச்ச கொழுக்கட்டை மாவு. இந்த போண்டாவுக்கு மாவு ஆட்டி மொத்த மாவையும் ஒரே போண்டா போட்ட மாதிரி கறணும் நான். ஒரு வரி, ஒரு வரி, ஒரு சொல், ஒரு எழுத்து. அதுக்கு கூட நீங்க லாய்க்கு இல்லன்னு கேக்குறேன். அப்படி சொல்லாதம்மா, கேவலமா நினைக்க போறாங்க அப்புறம். அதெல்லாம் லாய்க்ல இருக்கிறேன் நானு. சார் அதுக்கு கூடமா சார் உங்க முகத்துல வழி இல்ல? வழி இல்ல, வார்த்தைக்கு வழி இல்லங்க நடுவர். அம்மா வந்து நடுவரை பாராட்டுறதுக்கு இல்ல. ஏன் சார் வர்ணிக்கல? ஏன் வர்ணிக்கல? ஏன்னா நடுவரை வர்ணிக்கல? ஏன் வர்ணிக்கல? பால்கனி அக்கா ஏன் நடுவரை வர்ணிக்கல? ஏன் வர்ணிக்கல? வர்ணிக்க இந்த முகத்துல என்ன வாழுது? எந்த ஒரு காரியா இருப்பா? எந்த சிலுக்கு இருக்கிறாரு? அரியலூரா? வெட்டுக்கு நாட்டாளம்மா. என்ன வாழுது? என்ன வாழுது? சரி சரி, மூஞ்சில தண்ணி ஊத்துனா உனக்கும் தெரியும் என்ன ஒழுகுது. ஹலோ, என்னதான் இருந்தாலும் மேக்கப் பத்தி தப்பா பேசாங்க. நான் பேச மாட்டேன், அது வாட்டர். அரியலூர் பவித்ரா மேக்கப் போட்டு வந்து பேசுற மாதிரியான இருக்கு. அப்படிதான் இருக்கு. அப்படியானா இருக்கு? அப்படியேதான் இருக்கு. அப்படியானா இருக்கு? இந்த மாதிரி டெல்லியில நீங்க எதை சொன்னாலும் சிரிச்சிக்கிட்டே இருப்பாரு. ஏன் அவர் பழகிட்டாரு வீட்டுல, அதனால சிரிச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த பச்சை கலர் தங்கம் சொல்ல அக்காவை பார்த்தா மேக்கப் போட்ட மாதிரியா தங்கம் இருக்கு? அப்படியேதான் இருக்கு. ஆமா சொல்றான் பறவை மாதிரி கிட்ட இருந்தா இவ்வளவு பேசிக்கிறாங்க. சார் நான் மேக்கப் போட்டுருக்கேன். ஆமா. ஏன் மேக்கப் போட்டுருக்கேன்? எதுக்காக மேக்கப் போட்டீங்க? எதுக்காக மேக்கப் போட்டீங்க? எதுக்காகமா? ஒரு அழகுக்கு தான் அழகு சேர்க்க முடியும். ஆமா. அந்த மாதிரி ஆம குட்டிகளுக்கு அலுமினியம் குண்டானுக்கு எங்க இருந்து அழகு சேர்க்கணும்? அத சொல்லு. அத சொல்லு. கரெக்டா தான் கேட்டமா. அத அவங்க மனசாட்சிக்கு தெரியும். ஆமா, பிரிச்சு விட்டு என்ன பிரிச்சு விடணும். அதான சார் எவ்வளவு அழகா உட்கார்ந்து ரசிக்கிறாங்க சார். என்ன மாதிரி ஊரு சார், என்ன மாதிரி மக்கள். சரி. வந்தார வாழ வச்ச ஊரு. சரி. சும்மா நாங்க அந்த காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா? அந்த காலத்துல வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. நான் என்ன கேக்குறேன், அந்த காலத்துல பேச வந்த 2 பேரும் ஓசி கார்ல ஏசி வாங்கிட்டு வராம மாட்டு வண்டியில வர வேண்டியதானே? வர வேண்டியதானே மிஸ்டர் தனிகவேலன்? வரதுக்கு மட்டும் ஏசி கார், ஏசி ரூம் இல்ல. ஏசி ரூம் கேக்குது, ஏசி கார் கேக்குது. சார் பட்டிமன்றத்துக்கு இந்த கால விஞ்ஞான வளர்ச்சி உங்களுக்கு வேணும். இந்த கால சொகுசு உங்களுக்கு வேணும். ஆனா சிறந்தது அந்த காலம். சிறந்தது அந்த காலம். 2 பேரும் பாரு செல்போனை கையில வச்சுட்டு நோண்டிட்டு இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், எந்த தைரியத்துல இந்த காலத்துல செல்போனால நாடு நாசமா போச்சுன்னு எப்படி நீங்க பேசலாம்? அது நடுவர் முன்னாடி எப்படி பேசலாம்? யதார்த்தமா அதெல்லாம் நடுவர்லாம் 3 வச்சிருக்காரு. செல்போன் இந்த 1 2 இது ஒரு 3 டேப். நீ பாட்டு மாமியார் ஊர்ல சொல்லிட்டு போய் என்னமோ வந்தாடி வச்சு அருகில் உள்ளது என்ன 3 வச்சுக்கிறேன். நான் தினேசன்னா ஏற்கனவே என் பொண்டாட்டி பொக்கரான் அணுகுண்டு, சாதாரண அணுகுண்டு இல்ல பொக்கரான் அணுகுண்டு, தொட்ட உடனே வெடிக்கும். அந்த மாதிரி இப்ப போன் பண்ணி சாப்பாட்டுல தண்ணி ஊத்து போறேன், உனக்கு நான் சோறு வெடிக்கணுமா இல்ல அங்கேயே சாப்பிட்டு வருவேன்னு கேட்டா, இந்த ஊர்ல சோறு போறேன் அவ தூங்கணும், நான் இங்கேயே சாப்பிட்டு வரமா ஜோதியான போறேன். ஜோதியான எல்லாம் போடு வர நீ போய் அங்க சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து வேலை போறேன்றான். ஆமா, நீங்க என்ன ஒரு ஐபோன் வச்சிருக்க, ஒரு ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கீங்க, 10ஆவதுக்கு ஒரு ஐபேட் வச்சிருக்கீங்க. 1 லட்சம் ரூபாய் இந்த ஆப்பிள் ஐபேட். ஆமா, இதுல நல்லது இருக்கிறதுனால தான் சார் யூஸ் பண்றீங்க. எல்லாமே நல்லது இருக்குது. அப்புறம் நான் செல்லாத நாசமா போச்சு. என்ன சார் நாசமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது சார், தப்பு சார். நான் என்ன கேக்குறேன், நீங்க பட்டிமன்றம்னு சொல்லிட்டீங்க. ஆமா. நானும் அரியலூர்ல பஸ் ஏறி உட்கார்ந்துட்டேக்கா. சரி. பஸ்ல என் சீட்டுக்கு பக்கத்துல ஒரு குடிகாரன் என்னையே குறு 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 குறுன்னு பார்த்துட்டு இருந்தா. குடிகாரன்னு சொல்லக்கூடாது அவங்க மரியாதையோட பேசணும். எப்படி? ஒரு நாட்டுல வந்து ஒரு வக்கீல் பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்னு சொல்றீங்க, எஸ். ஒரு போலீஸ்காரரை பாத்தீங்கன்னா போலீஸ்காரர்னு சொல்றீங்க. அத குடிகாரன் மட்டும் குடிகாரனா ஏன்றீங்களா? அப்படி சொல்லக்கூடாது. நாட்டுல வக்கீலுக்கும் போலீஸுக்கு இருக்கிற மரியாதை குடிகாரங்களுக்கு தெரியுமா? நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க?
எவ்வளவு ட்ரெண்டிங் தெரியுமா அந்த ரீல்ஸ்ல? கவர்மெண்ட் ஸ்டாப், நம்ம ஸ்டாப் பண்ணா கவர்மெண்ட்டுக்கு ஆப் தெரியுமா? நீங்க எல்லாம் ஏரி வேலை 100 நாள் வேலை துட்டு வாங்குவீங்க. நீங்க வாங்கி பத்திரமா உங்க அக்கௌண்ட் வச்சுக்கீங்க. எங்க ஆம்பளை அப்படி கிடையாது. காலையில வாங்குவோம், மத்தியானமே ஒயின் ஷாப்ல கொடுத்துருவோம். பொண்ணை பக்கம் போய் பாரு, அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட போய் பாரு, எம்மா லோன் போட்டுங்கிறாங்க 11:45 காலையில. ஆமா, எனக்கு தெரியும் நிறைய பேர் அப்படியா எல்லாம் அங்க போய் சாப்பிடுவாங்க. சூடா கறி குழம்பு எல்லாம் சாப்பிடுறாங்க. சூடா கறி குழம்பு நானும் பார்த்தேன் நடுவுல. நான் என்ன கேக்குறேன், சரி குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மதுப்பிரிய பொம்பளை பொறுக்கின்னு சொல்லக்கூடாது. ஆம்பளைங்கள பெண் விரும்பி. ஆமா, திருடனா பெண் ஆர்வலர்னு சொன்னீங்களே ஆண்களை, பெண் ஆர்வலர். திருடன் சொல்லக்கூடாது. பொருள் விரும்பி. நான் என்ன கேக்குறேன் நடுவர்களே, சரி குடிகாரன்னு சொல்லக்கூடாது, அது மரியாதை இல்லாத வார்த்தை. மதுப்பிரியர் கூட வேணாங்க, குடிகாரன்னு மரியாதை. சொல்லுங்க, சொல்றேன், நீங்க கவலைப்படாதீங்க. அந்த குடிகாரர் என்னையே குறு பார்த்துட்டு இருந்தா. இவ்வளவு மேக்கப் போட்டா பாத்துருப்பாங்க. எங்க கரகாட்ட கொடுத்து போறாங்க அங்கதான் புரிஞ்சிடுச்சு. அப்பதான் நான் மேக்கப் அவன் நீ இத பாரு என்ன பாருமா, அவன் பேசுறத மட்டும் நம்பவே நம்பாது. அப்படி பல பேரை நம்ப வச்சிருக்கான். அவன் பாத்துக்கோ, நீ பேசு. குறுகுறுன்னு என்ன பார்த்தேன். சரி அழகா இருந்தா பார்க்கதான் செய்வாங்க. நான் கண்டுக்கல பால்கனி அக்கா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அப்படின்னு நான் சொன்னேன், என்னதான் இருந்தாலும் அரியலூர்ல பிறந்த புள்ள, சரி ஒரு அப்பா அம்மாவால வளர்க்கப்பட்ட புள்ள. நாங்க 25 அப்பா அம்மா வளர்த்தாங்களா? எங்களுக்கு ஒரு அப்பா அம்மா தான் வளர்த்தாங்க. எல்லாத்துக்கும் மேல தமிழ் படிச்ச புள்ள. நாங்க தமிழை கடிச்சா குடிச்சா நாங்களும் தமிழ் படிச்சுக்கிறோம். கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை வாந்தி எடுக்கும் போது என்னன்னு கேட்காம ஜன்னல வேடிக்கை பார்த்துட்டு வரலாமா சார்? ஒரு குடிகாரன் வாந்தி எடுக்கிறாரு, என்னன்னு கேட்கணும். கேட்டேன், அண்ணே உனக்கு வாந்தி வர மாதிரி இருந்துச்சுன்னா ஏன் ஜன்னல் சீட்டை உனக்கு தர, நீ மாறி உட்கார்ந்துக்க. அதுக்கு அந்த அண்ணன் சொன்னாரு, எனக்கு இப்ப வாந்தி வர மாதிரி தான் இருக்கு, இன்னும் வரல, வந்தா நான் மாறி உட்கார்ந்துக்கிறேன். சத்தியமா சொல்றேங்க, அரியலூர்ல இருந்து அரக்கோணம் வர்றதுக்கு ஆன 8 மணி நேரம் அவன் தூங்கிட்டான். இப்ப அவன் எப்ப வாந்தி எடுப்பான்னு நான் குறுகுறுனே அவனை பார்த்துட்டு. இப்போ நீ தூங்கி அவன் மூச்சின தானே வச்சுக்கோ, நீ வாந்தி எடுத்துட்டு பாக்குறோம். நல்ல வேலை அவன் தூங்கிட்டான். நீ தூங்கிட்ட 8 மணி நேரம் அவ்வளவுதான் நிலைமை. நல்ல வேலை நீ சுதாரிச்சுட்ட. இல்ல எனக்கு பரவாயில்ல, நீங்க கை தட்டி சிரிக்கிறீங்க. நான் வாந்தி எடுக்கிறது உங்களுக்கு என்ன அவ்வளவு அவரால முடியல தான் நினைக்கிறாரு. எவ்வளோ ஒரு குடியாரத்தை குடிச்சு வச்சுக்கிட்டு கொடுக்கணும்னு நினைச்சு சந்தோஷப்படுறாரு. என்ன பண்ண முடியும்? அவன் பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும். சார் நான் என்ன கேட்கிறேன், வாந்தி எடுத்ததுல விடுங்க சார். யாரு இன்னும் சிரிச்சுக்கிட்டே இருக்கு? வாந்தி எடுத்து வச்சிருக்காரு. பேசு. சார் அப்புறம் ஒரு 6 மணி நேரம் சார் குடிகாரன் கூட பஸ்ல டிராவல் பண்ண எனக்கே மூச்சு முட்டுது. அது சரி. வாழ்க்கை முழுக்க குடிகாரனை கட்டி டிராவல் பண்ணி குடும்பத்தை நடத்தி ஜெயிச்சு சிங்கப்பட்டுல உட்கார்ந்துருக்கிற எங்க அக்காங்களுக்கு இந்த கோயில் பக்கத்துல இன்னொரு கோயில் கட்டணை இப்ப பெண்கள் கைய தட்டுக்கா. இல்ல அதெல்லாம் நீங்க இந்த தெருவுல இருக்கிறவங்களை யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும், ஆற்றோட தெருவுல இங்க இருக்கிற ஆம்பளைங்களுக்கு யாருக்குமே ஒயிட் ஷாப்புக்கு போற வழியும் தெரியாது, அந்த வாடையும் பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க யாருமே. அங்க ஒரு அக்கா மண்ணு வரைக்கும் இல்லம்மா, வாங்கி வந்து வீட்டுல வச்சு சாப்பிடுவாங்க, அங்க சாப்பிட மாட்டாங்க. இங்க இருக்கிற பெண்களுக்கு யாருக்குமே இந்த மாமியார் மருமக சண்டையே வராது. ஆமா, என்னைக்கு குடும்பத்துக்கு வந்தாலும் அன்னைக்கே மாமனார் மாமியார் தனியா அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு டீசென்டான எனக்கு எங்க ஊர்ல எனக்கு தெரியல, என் குடும்பம் மாதிரி தானே. ஆனா இப்படி குடிகாரன் நீ குறை சொல்லி பேசக்கூடாது. என் தெருவுல அரக்கோணத்துல ஸ்வால்பேட்ல 2 பேரு அப்படி வந்து ஃபுல்லா குடிச்சிட்டு வரோம். 2 பேரும் குடிச்சிட்டு ஒருத்தன் தள்ளாடி வரான், கூட ஒருத்தன் ஃப்ரெண்டு வரான். 2 பேரா தான் குடிப்பானுங்க. இப்ப என் கூட 2 பேர் வந்தான். இங்க லோக்கல்ல ஒருத்தன் கூட்டு போய் அவன் 2 பேரும் குடி வச்சுக்கிறாங்க, போட்டோ அனுப்புறாங்க வாட்ஸ்அப்ல. நான் பார்த்துதாங்கிறேன். அப்படி போய் இந்த தள்ளாடி போனா பாரு, இந்த கரண்ட் கம்பம் லைட்டு கம்பம், அதுல ஒருத்தன் கட்டி பிடிச்சிக்கணும் கரண்ட் கம்பத்தை. கூட வந்தவன் சாக்கெட்ல போயிட்டான். கரண்ட் கம்பத்தை கட்டி பிடிச்சிட்டு மேல லைட் எடுத்து பார்த்து சொல்றான், ஏ கமலா கதவு தொடுறேன், ஏ கமலா கதவு தொடுறேன். கீழே சாக்கெட்ல இருக்கிறவன் சொல்றான், பிரதர் வீட்டுல ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு இவரு கம்பத்தை பிடிச்சி சொல்றாரு, இல்ல பிரதர் வீட்டுல ஆளுகிறாங்க பாருங்க, மாடியில லைட் எடுத்துறான். கரண்ட் கம்பத்தை கட்டி பிடிச்சிட்டு இப்படி சொன்னான். இன்னொருத்தன் ஃபுல்லா குடிச்சிட்டு போனான் வீட்டு வாசல்ல. போய் கொண்டாட்டி பார்த்து சொன்னான், செல்ல குட்டி
நான் சோப் போட்டு குளிச்சுக்கிறேன் என் தங்கம் வாசனை ரோடு வரைக்கும் வரணும் பலான்னு ஒரு அடி மூதேவி நான் உன் மாமியார் நாங்க அந்த அளவுக்கு குடிச்சிருக்காங்க நடுவர்களே. ஆனாலும் இப்படி ஒரு குடிகார கணவனா இருந்தாலும் குடும்பத்தை நடத்தி ஜெயிக்கிற சிங்கப்பெண்கள் வாழற காலம் இந்த காலம். சபாஷ். இந்த காலம் எப்படி மகிழ்ச்சி இல்லாம போகும். அதனால அழகா ஒரு கவிஞன் சொன்னா, ஆனா பிறந்தா எப்போ கட்டாய கல்யாணம் நல்ல ஒரு கைது. அந்த காலத்துல கட்டாய கல்யாணம் இருந்தது. ஆமா, ஆனா இந்த காலத்துல அப்படி இல்ல சார். அந்த காலத்துல பொண்ணு புடிச்சிருந்தா கல்யாணம், இந்த காலத்துல பொண்ணுக்கு புடிச்சிருந்தா மட்டும்தான் கல்யாணம்ங்கற சுதந்திரத்தை கொடுத்தது எந்த காலம்? புருஷன் பொஞ்சாதி பொருத்தம் வேணும், பொருத்தம் இல்லாட்டி வருத்தம் தான்